அன்பால கேட்டால் கிடைக்கிறது அந்த காலம், அடிச்சு கேட்டால் கிடைக்கிறது இந்த காலம். உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுவே, இனிமே இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்க கூண்டோட காலி பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. வாடா. கொண்டாமா. என்ன சூர்யா, எப்போ வந்த? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. எங்கன்னா வெளியே கிளம்பிட்ட போல் இருக்கு. ஆமாம் அங்கிள், ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதான் போயிட்டுருக்கேன். அப்படியா? சரிப்பா, இந்த வேலை உனக்கே கிடைக்கட்டும். நான் எல்லாம் வேண்டிக்கிறேன். வரட்டுமா? தேங்க்ஸ் அங்கிள். சீக்கிரம் வாங்க. சூரியனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வராரு. எல்லாம் நசரத்தை பார்க்கறதுக்கு தான். நல்ல காரியமா தான். எவ்வளவு தூரம் வந்துட்டியா நீ? இரு, உன்னை ஒரு வழி பண்றேன். உன்னை பார்க்கறதுக்கு தான் அவர் வெயிட் பண்றாரு. போய் பேசிட்டு வா. நான் போய் பேசிக்கிறேன். யாராவது வந்தா கொஞ்சம் சிக்னல் கொடுங்கடி. ஓகேப்பா. ஹலோ, என்னாச்சு? ஏங்க நிக்கிறீங்க? வண்டி வேற அடிக்கடி இங்க நிக்குது. அது வண்டி ஏதோ ப்ராப்ளம் பண்ணுது, அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். ப்ராப்ளம் வண்டிக்கா இல்ல உங்களுக்கா? ஏன், உனக்கும் தான் ப்ராப்ளம். ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அப்போ நான் எதுக்கு நிற்கிறேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. ஏதோ எதிர் வீட்டு பையன் இங்க நிக்கிறீங்களேன்னு வந்தேன், அவ்வளவுதான். ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலாம். ஹலோ 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 தென் ஹை, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் இல்ல. எனக்கு இன்னும் அந்த வயசு வரல. டைம் ஆச்சுடி, வா போலாம். ஐயோ வரேன்டி. சரி நான் வரேன். ஹேய், கை விடுங்க. ஹேய், என்னாச்சு? ஏய், என்னாச்சு? என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு?
ஐயோ ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க வாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஐயோ முச்சா முடியலடா என்னால. ஐயோ ஆமாடா டேய் இவன் ஒரு மீசை வச்ச குழந்தைடா. ஐயோ என்னால ஏய், முடியல ஆனத்தை வாங்காதீங்கடா. ஒரு பொண்ணு மேஜர் ஆனது கூட தெரியாம அந்த பொண்ணு ஹாஸ்பிடல் கூப்பிட்டுருக்கானே, முதல்ல இவன் மேஜர் ஆயிட்டான்னு செக் பண்ணோம். சித்தப்பா இவனை உள்ள கூட்டிட்டு போய். டேய், போடா. ஐயோ முடியல. டேய் மச்சான், அந்த பொண்ணு ஜென்மத்துக்கு இவனை மறக்க மாட்டாளா? எப்ப பார்த்தாலும் இவனே தான் நடிச்சுன்னு இருக்க போறா. பாருடா டேய், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவனை சிரிக்கிறான். ஒழுங்கா வேலையை பாருங்கம்மா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலை நேரத்துல என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? இந்தாங்கய்யா. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்யா. சரி, போடா போய் வேலையை பாடுற. சரிங்கய்யா. டேய் சுந்தரபாண்டி, நில்லு, இந்தா நானும் வர்றேன். அமீரே வா வா. என்ன சுந்தரபாண்டி, உன் பையன் ஊர்ல இருந்து வந்ததுலேருந்து ஆளையே பார்க்க முடியலன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ கூட தான் உன் பொண்ணு பெரிய மனுஷியான உன்ன வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன்ற. ஆமாப்பா, வரப்போற மாப்பிள்ளை நல்ல பையனா அமையணும்ல. அதான் 5 நேரமும் தொழுதுகிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ பையனை பெத்தவன். அது சரி. வரப்போறவ மகாலட்சுமியவே கொண்டு வந்துருவா. ஆமா ஆமா. உனக்கு என்னப்பா குறைச்சல்? உன் பாடி ஜாலி தான். அப்புறம் டேய், உன் பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? நான் மட்டும் உன் மதமா இருந்தேன்னு வச்சுக்கோ, என் பையனை உன்னை கேட்காமலே உன் பொண்ணுக்கு தாலி கட்ட வச்சிருப்பேன். அடுத்த ஜென்மத்துல நாம 2 பேரும் ஒரே மதத்துல பிறந்து நாம 2 பேரும் சம்மதி ஆயிடுவோம். பண்ணிடுவோம். சரிப்பா. என்ன சூர்யா வேலைக்கு போகல? இல்ல அங்கிள், அந்த வேலை சரியில்லை, அதான் வேற வேலை தேடிட்டு இருக்கேன். இந்த நாட்டில் நல்ல வேலை கிடைக்கிறதும் நல்ல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போ. கிடைச்சிரும் அங்கிள். என்ன பொண்ணா? வாப்பா கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். வாப்பா, நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். வாப்பா. என்னம்மா இப்படியே வா போற? பெரிய மனுஷி ஆயிட்டா எந்த ஆம்பளையும் முழுசா நீ பார்க்க கூடாது. அதே மாதிரி எந்த ஆம்பளையும் உன்னை பார்க்கவும் கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வரணும், புரியுதா? ஏ பேகம், ஏனுங்க உன் மகளுக்கு அந்த பரதாவை கொண்டு வந்து போட்டு விடு. இத வரேங்க. இங்க குடும்ப நானே போட்டுக்கிறேன். போட்டுக்கோமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா. பரதா நல்லா போட்டுக்கோமா. சரிம்மா, வரேன் பாப்பா. கவனமா போயிட்டு வாமா. மச்சான், எங்கடா உள்ளூர் கேள்விங்க எதுவுமே ஆளை காணோம். ஒருவேளை எல்லாம் வயசுக்கு வந்துச்சுங்களா? அதானே வெளியூர் கிழமை இவனே வந்துட்டான். எங்க மச்சான் ஒரு ஃபிகரை காணோம்? ஆல் குவீன்ஸ் கம்மிங் டா. டேய் என்னடா அது, லோக்கல் ஃபிகர்களுக்கு மத்தியில ஏதோ துபாய் பொண்ணு ஒண்ணு வருது. யார் அது? பாய் பொண்ணு இல்லடா, நம்ம பாய் பொண்ணு நஸ்ரத். நீ கொஞ்சம் வாயை பொத்து. ஏய் சி, வாய் மூடுங்கடி. டேய் மச்சான் மச்சான், நசரத்து போற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போடா. டேய் கிண்டலா போட்ட. சரி ஹாஸ்பிடல் வேணாம், வெறும் மாத்திரை வாங்கி கொடுத்தா போதுங்கிறியா? ஓகே 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 விடு, டென்ஷன் ஆகாத. உன்னுடைய ஃபீலிங் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. நீ நசரத்தோட முகத்தை பார்க்கணும், அவ்வளவுதானே. மச்சான் நான் சொன்னேன்னு சொல்லி பாய் கிட்ட நசரத்து போட்டாவை வாங்கிட்டு வந்து அவன் மூஞ்சில காட்டுறான்.
அடிக்காத. ஐடியா டேய், போறானா? டென்ஷன் ஆகுதுடா. ஏன்டா அப்படி டென்ஷன் ஆகுற? நீ நசரத்தை பார்க்கணும் அவ்வளவுதானே? கமால் மச்சான் ஏறா வண்டியா. டெடி மச்சான் வண்டியா. டெடி மச்சான் ஓசி குடி பின்னாடி உட்கார்றா. ஏன்டா கொரிலா சீக்கிரம் வாயாண்டா. இதே மாதிரி நீ டெய்லி வாங்கி குத்தன்னு வச்சுக்க. உன் தங்கச்சியை சித்த பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஓகேவா? டேய். பண்றா அப்படித்தான்டா போய் சொல்ற. வாரத்துல எல்லா நாளும் ஸ்கூல் இருந்தா சூப்பரா இருக்கும்ல? எது ஆ? பாடாங்க அப்புறம் உனக்கு நல்லா இருக்கும். ஆனா படிக்கிற பசங்களுக்கு பைத்தியம் முச்சிரும். பரவாயில்லையா? கரெக்டா சொன்னப்பா. பார் பைத்தியமே சொல்லிச்சு. மச்சான் அது எப்படி மச்சான்? காதலிச்சிட்டாலே கண்ணு மண்ணு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு இது கூடவா தெரியாதே? ஏய், இது தெரியுதுடா. குறா காசை. திருட்டு ராஸ்கல். எடுக்கிறான் பாரு. பாத்தியா மச்சான்? ஆ. என் மேல கைய வச்ச உடனே கவர்மெண்ட்ல இருந்து ஆள் வந்துருச்சு பாத்தியா? புண்ணாக்கு ஏன் வாட்ச 100 ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்து அடை வச்சிருந்தா அதை திரும்ப முடியாம 200 விட்டுட்டா. ஐயோ வீட்டுக்கு போனா கதவு அடைச்சிருந்தது, அதான் கொண்டாந்தேன். தீஞ்சு போட தலையா? அது ஒண்ணும் இல்ல மச்சான். என்னோட ஃபாதர் மதர்லாம் சிங்கப்பூர் மலேசியா டூர் போயிருக்காங்க. பிடிச்சாங்க. யார ஏமாத்த? நான் தான் பக்கத்துல விசாரிச்சேன். உங்க அப்பனுக்கு மரச்சிக்கல்னு மருந்தவங்க சிக்கலுக்குள்ள போயிருக்காரு. பக்கத்து வீட்டுக்கார போட்டு குத்துறான் போல இருக்கு. சித்தப்பு சாருக்கு டீ சொல்லு. அந்த புடஜல அடிச்சோம்னா புரட்டாசி மாசம் இருந்துமாமா. ஏன்னா பூட்டின கடையில எப்படி டீ போடுவேன்? அந்த விடுங்க தபால்கார. ஆமா தபால்கார மேட்டு தான் இருக்காதா? தபால் வந்துக்குதா? அது நீங்க கேட்க இல்ல தபால்கார, அவ்வளவு தூரம் போனமே. நான் அந்த பக்கமா தான் போறேன். அப்படியே கொண்டு போய் குத்துட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கால் வலி மிச்சமாகும். நீ சொல்லு சரிதான். அந்த அமீர் பாய் வீட்டுக்கு ஒரு லெட்டர் இருந்து பாத்துக்கோ. ஏய், கொடுங்க. ஏய், நீ இவங்களோட விளங்காத வேலா உன்னை நம்பி தர முடியாடா. ஆமா. ஏன் ஐயா தம்பி சூர்யா, இந்த பாய் வீட்டுக்கு ஏத்தி விடுறேன். உன் வீடு இந்த லெட்டர் அங்கிட்டு கொடுத்துரு. நான் 4 தெரு போயிட்டு இருக்கிறேன். எதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கா? அங்க பத்தியா கொடுத்துட்டு தலையை சொல்லிடுறான். அவன் என்ன காசு கொடுப்பான்னு எழுதி வச்சுக்கோல. நீ விளங்கவே மாட்டேன். ஏன்னா தலையை சொஞ்ச தப்பார ஊருக்கு 4 தருதலை இருக்குன்னு சொல்லுவாங்களா? தெரியாது. ரொம்ப சொஞ்சு தான் தலையில ஒண்ணுமே ஆயிடுச்சு. சூர்யா டேய் இவன் எங்கடா போயிட்டான்? அவன் லெட்டர் வாங்கின உடனே போயிட்டான். உன் டிரைனேஜ் வாயை மூடின்னு வா, நம்ம போலாம். வாங்கடா.